கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சகோதரி கிரேஸ் மேரி. இந்த நாளில் கூட இந்த 9வது மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு சிறப்பான வாக்குத்தத்தங்களோடு நம்ம நடத்தி ஆசீர்வதிக்க போகிறார். பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உபாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை ஐயா வாசிப்பாங்க. அந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த 9ஆம் மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் இன்னும் சிறந்தவராயிருக்கும்படி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உண்டு பண்ணின சகல ஜனங்களை ஜாதிகளிலும் நம்மை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் ஆசீர்வாதத்திலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறேன். இப்போ வாசிக்கிற ஐயா யாருன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு ஓரளவுக்கு வாசிக்க தெரியும். ஒரு நாள் கூட நான் ஸ்கூலுக்கு போகலை, எனக்கு வாசிக்க தெரியாது. ஆனால் கர்த்தர் இப்போ வாசிக்க பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்துட்டாரு. ரட்சிப்புக்குள்ளே நடத்தின ஐயா இவங்க அம்மா பாஸ்டர் ஐயா. நான் என்னுடைய சாட்சியில் அநேக இடம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய போக்கி விட்டாங்க, அன்பு காட்டினாங்க, ஆண்டவருக்குள்ளே நடத்தினாங்க. என்னை கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரியாய் மாறத்தக்க எனக்காக கண்ணீரோடு ஜெபித்த தாயும் தகப்பனும். ஆகையால் இந்த வசனம் அவருடைய வாயிலிருந்து வாசித்து உங்களுக்காக கொடுக்கும்படி கர்த்தர் கிருபையை கொடுத்தாரு. ஆகையால் இன்றைக்கு என்னுடைய சபைக்கு வரும்படி எங்கள் ஐயா அம்மா எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் உங்களுக்காக அவரோட கூட உங்களுக்கு நான் கொடுத்து ஜெபிக்கலாம் என்று கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஆகையால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த என் அன்பு தேவனே, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவரே மகிழ்ச்சி இருக்க, சிறந்திருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்து இம்மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.